ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபன் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்டி வந்து அபிராமி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம காட்டி அருணை அழைச்சிட்டு போய் ஐஸ்வர்யானியை மன்னிச்சினே அம்மாவுக்கு ஆச்சு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னதும் அருண் வர வழி இல்லாமல் ஐஸ்வர்யாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் எப்படியாச்சும் ரியாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு மீனாட்சி அக்கா எங்கால ஆனந்த் மாமா உங்க ரெண்டு பேரையும் அத்தை காலில் விழ வைக்கணுங்கிற மாதிரி தீபா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நானா வீட்டை விட்டு போறேன் இல்ல அந்த மீனாட்சியான்னு பாருங்கிற மாதிரி ரியா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததும் நம்ம அபிராமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, இனி இந்த வீட்டுல என்னால எந்த பிரச்சனையும் வராது, தயவு பண்ணி என்ன நம்புங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பான மருமகளா நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு, வெறும் வார்த்தையால சொல்லாத, ஃபர்ஸ்ட் அதை செயல்ல காட்டு, அதுக்கப்புறமா உன்னை நான் மன்னிக்கிறதா இல்லையான்னு ஏத்துக்கிறேன். எப்படியோ என் புள்ள காட்டி வந்து என் மருமக என் பசங்களை வந்து காலில் விழ வச்சு ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனோட ஒரு வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு உன்னை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கிறேன். இங்க பாரு, இன்னொரு வாட்டி தீபாவுக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எதுவும் கெடுதல் செய்யணும்னு ஆசைப்பட்ட அவ்வளவுதான், நிரந்தரமா இந்த வீட்டை விட்டும் அருணை விட்டு நீ போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு இல்ல நீங்க பாருங்க, நான் தீபா மாதிரி ஒரு நல்ல பெஸ்டான மருமகளா இருப்பேங்கிற மாதிரி சொன்னதும் இங்க பாரு, உன்னை தீபா கூட எல்லாம் ஒப்பிட்டு பேசாத, ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அபிராமி அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க. ஐயோ போன வழி உள்ள வந்துட்டா எப்படியோ இந்த மீனாட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம ஐஸ்வர்யாவோட ஹெல்ப் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மீனாட்சியை விரட்டணும், அதுக்கப்புறமா அந்த தீபா, அதுக்கப்புறமா இந்த ஐஸ்வர்யா விரட்டி அடிச்சிடலாங்கிற மாதிரி ரியா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாட்டி வரன்னு சொல்லியிருப்பாங்க கார்த்திகோட பாட்டி. ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் தீபா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாட்டியும் வராங்க. எல்லாருமே போய் வந்து பாட்டியை வர வைக்கிறாங்க. அப்போ ரியாவை பார்த்த பாட்டி வந்து, ஆமா இவதான் அந்த கட்டின புருஷனை விட்டுட்டு நம்ம பையனை கைக்குள்ள போட்டுட்டு வந்தவளா அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டினதும் ரியா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஆனந்த், உங்க பாட்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட எனக்காக பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க பேரன் வந்து என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்காரு. சோ நான் ஒன்னும் செருக்கி கிடையாது, அவரோட பொண்டாட்டி அப்படின்னது பாட்டி கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடி பேசுற, நீ பொண்டாட்டியா? அப்போ நீ பொண்டாட்டினா அதோ நிக்காலே மீனாட்சி, அவன் யாரு என்கிற மாதிரி கேட்டதும் இங்க பாருங்க, அதான் ஆனந்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கழுத்துல கிடந்த தாலியை தூக்கி எரிச்சிட்டாங்க, இதுக்கப்புறமா என்ன உறவு இருக்கு அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு, சட்டப்படி இன்னும் மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் டிவோர்ஸ் ஆகல. அப்படி பார்த்தா மீனாட்சி தான் ஆனந்தோட பெஸ்ட் வைஃப். சொல்ல போனா நீ 2ஆம் தரம் வந்திருக்க, அதுவும் கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் பேரு வேற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னது. பாத்தீங்களா ஆனந்த், உங்க கண்ணு முன்னாடி உங்க பாட்டி எப்படி எல்லாம் பேசுறாங்க, நீங்க பாத்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க, ஏன் பேசாம இருக்கீங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி, பிளீஸ் பாட்டி ரியாவை ஒன்னும் சொல்லாதீங்க, இங்க பாரு, நான் உன்னை எப்பவோ என் பேரே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், இப்போ தேவையில்லாம அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன், அவ்வளவுதான், 2 பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுவேங்கிற மாதிரி பாட்டி வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரியா வந்து செம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா தீபா பாக்குறாங்க. என்னமா இந்த ஏற்பாடெல்லாம் நீ தானே பண்ண? ஆமா பாட்டி, எனக்கு தெரியுமா, இந்த வீட்டுல அடுத்த அபிராமி நீதாமா, அதான் வீடு இவ்வளவு மங்களகரமா இருக்குங்கிற மாதிரி பாட்டி வந்து தீபாவை பாராட்டுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் தனி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது கிளவி என்ன, யாருங்க இவ இப்படி வந்து வராதமா இப்படி பண்ணிட்டு இருக்கா? இங்க பாரு பாட்டியை நீ சாதாரணமா எடை போட்டுறாத, அவங்க ரொம்ப மோசமான ஆள். சோ பாட்டி கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ. தீபா வந்து பாட்டியோட மனசுல எப்படி எல்லாம் இடம் பிடிக்க கஷ்டப்பட்டா தெரியுமா, அதே மாதிரி நீயும் பாட்டி மனசுல இடம் பிடிக்கிற வழியை பாரு, இப்படி அசிங்கமெல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை கழுத்தை பிடிச்சு அவங்களே வெளியில தள்ளிடுவாங்க அப்படின்னதும், ஓஹோ அப்படி ஒரு விஷயம் இருக்கா, நான் எப்படி கைக்குள்ள போடுறேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்து பயப்படுறாங்க. என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனே நடக்க கூடாது, ஃபங்க்ஷன் நடந்தா தானே நாம போகணும், இந்த தீபாவோட கதையை முதல்ல முடிக்கணும், நமக்கு நம்ம மேல சந்தேகமே வராத அளவுக்கு தீபா கதையை முடிக்கணுங்கிற மாதிரி நம்ம ரம்யா வந்து ஐடியா